எல்லாம் முடிஞ்சு. அவன் சொன்ன கடைசியா உங்களோட தலைவர் முடிஞ்சு. இனிமேல் நீங்க வெளியில போயிட்டு எங்களுக்கு புனர்வாழ்வுல சொல்லப்பட்டது ஒரு கேர்னல் ஒருவன், அந்த இதுதான் எனக்கு மண்டைக்கு இன்றைக்கு ஏஆபாஸ்ல இந்த படிப்பிச்சு வந்தா எங்களுக்கு 500 பேருக்கு பவுனியா டெக்னிக்கல் காலேஜில் வச்சு படிப்பிக்கிறான். சொல்றான் போராளிகள் விடுதலை புலிகள் தலைவர் உங்களோட பிரபாரம் சொன்னா நீங்க செய்யலாம், ஆனா நீங்க போராட்டம் முடிஞ்சு. உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு. இன்றைக்கு டாக்டர் இன்ஜினியர் அவங்க படிச்சதை விட உங்களுக்கு பிரபாரனால வளர்க்கப்பட்ட ஒரு மூளை இருக்கு. அந்த மூளையை வெளியிலவே நீயும் ஒரு போராட்ட விடயமா யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு ஆயுதத்தை பார்த்தா செய்வீங்க. இன்னைக்கு கேட்டா சொல்றீங்க இந்த 500 பேருக்குள்ளேயும் நீ என்ன செய்தா காவல்துறைன்றீங்க, எல்லப்படன்றீங்க, கிராமிய படன்றீங்க. அவன் சொல்றான் எனக்கு இன்றைக்கு மண்டைக்கு இருக்கு. மாவிலாறு தொடக்கம் வெள்ளாமுள்ளி வாய்க்கால் வரைக்கும் 47,000 ராணுவம் கொல்லப்பட்டிருக்கு அவன் வாயால சொன்னது எனக்கு தெரியாது. இது இந்த பதிவு அரசாங்கம் பார்க்கும். 47,000 பேருக்கிட்ட ராணுவம் செத்து இருக்கு. அப்ப பிறவாரன் தனியே நின்றா சுட்டாண்டு கேட்டான் 50 வச்சு. இப்படிதான் கேட்டான். அவன் படிப்பிச்சு போட்டு கடைசியா சொன்னான் நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு மூளை இருக்குது. இந்த 12,000 பேருக்குள்ள டாக்டரும் இருக்கிறீங்க, 10ஆம் ஆண்டு படிச்சுன்றீங்க, ஆனா தலையில வடிப்பட்டாலும் மருந்து கட்டுவீங்க. சாரை என்று சொல்லி ஒரு ஆயுதத்தை கணனி பிரிவில இருந்து சால்சோட இருந்து தயாரிச்சு 6,000 அடிக்கு மேல வர கிவிர அடிக்கிறதுக்கு இயக்குனாக்களும் இந்த 12,600 பேருக்குலாம் இருக்குன்னு சிரிப்பும் வரும், தலை பண்ணிட்டு இருப்போம். இங்க இருந்து வன்னியில GPS பார்த்து கொழும்புல போய் கட்னாக்கு விமானத்தால அடிக்கிறீங்க. உங்களோட பிரவாரம் வளர்த்த மூளை இருக்கு, அதை போய் வெளியில போய் தேவையில்லாத பிரச்சனைக்கு யூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட குடும்பம் பிள்ளைகள் சொல்லி நீங்க வெளியில இருக்கணும். ஜனநாயக ரீதியில இதையும் நீங்க கத்தி உங்களோட தமிழகத்தை பெற்றுக்கொண்டாலும் பரவாயில்ல. ஆயுத கலாச்சார ரீதியா திரும்ப ஒரு முயற்சி தான் பெருவாரனை நாங்க அழிச்சிட்டோம். நீங்க ஜுஜிபி என்று சொல்லி சொன்னோம்.